என்ன இதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க ஹாலில் வாட்சையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன மணி 8:50 ஆச்சு. சரி 9 மணிக்கு ஒரு நடக்கும், அதை பார்த்துக்கிருக்கேன். 9 மணிக்கு ஒரு நடக்குமா? ஆமா, அவன் ஒய்ஃப் அப்பதான் எந்திரிச்சு வருவா வெளியே. முந்தா நேத்து 8:40க்கு எந்திரிச்சா, நேத்து 8:50, இன்னைக்கு தான் 8:50 ஆயிடுச்சு வரல. அப்போ 9 மணிக்கு தானே வருவா. அப்ப எந்திரிக்கிறது உனக்கு எப்படி சமைச்சு கொடுத்து எப்படி சாப்பிடுறது என்ன? மூதேவி நடு வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு டண்டரக்கறன்னு ஆடும். அதுதான் நடக்கும். 9 மணி. என்ன 9 மணி? நீ எந்திரிச்சு வரதாமா சொல்லிக்கிறீங்க. உன் டைம் என்ன? இல்லம்மா, அவ குழந்தைய வேற வச்சுக்கிட்டே, குழந்தை தூங்குறதுக்கு ஏதாவது இருக்கு, நைட்ல கஷ்டப்பட்டு நீ வக்காலத்து வாங்குறியா? நான்லாம் பிள்ளையே வளர்க்கல. நான் உங்களை எல்லாம் குப்பை தொட்டில இருந்து அள்ளி கொண்டாந்து வளர்த்தேன். அப்படித்தானே 4 பிள்ளைய பெற்றிருக்கேன். வந்துட்டேன் புள்ள வளர்க்கற பத்தி. 9 மணிக்கு எந்திரிச்சா குடும்பம் குளு பரவாயில்ல போமா. 9 மணிக்கு போமா. நைட்டு பாப்பா அழுவால. சரி உங்ககிட்ட கொடுத்துறேன். நீங்க ஃபீட் பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. நீங்க சமாளிக்கிறீங்க, நான் நிம்மதியா நான் தூங்குறேன். எப்படி ஃபீட் பண்றது? இல்ல அது பாப்பா அழுகிட்டு இருந்தா ஏம்மா நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துருத. சித்தப்பாலாம் வராங்களாம். உன் மாமனார்ட்ட எதுவும் கேட்டியா? இல்ல இல்ல நீ போய் கேட்டு தொலைக்காத. நான் கேட்கறேன். அவர் கோவப்படுவாரு. அப்புறம் போக கூடாதுன்னு அப்புறம் அவர் போக கூடாதுன்னா அப்புறம் நம்ம போக முடியாது. நான் கேட்டு நான் அவருக்கு நேக்கா சொல்லி நான் வாங்கி உங்களுக்கு பூ அனுப்பி விடுறேன். எல்லாத்தையும் துவைச்சு பிள்ளைய பாரு. எங்க அதுதான் ஏதோ வீட்டுக்கு போறேன்னு சொல்லுது. எப்ப பார்த்தாலும் என்னையவே சரி பயமுறுத்திட்டு இருக்கியா அந்த பொண்ணை? நீங்க இருங்கங்க, நீங்க ஏன் வர்றீங்க இதுக்குள்ள? அப்படி சொல்லி வச்சாத்தான் கொஞ்சம் பயம் இருக்கும். நீ சொல்லிட்டு போயிடுற. அவன் குடும்பத்துல இருக்கவங்க என்ன வில்லனா பார்க்கறவங்க பாக்குறாங்க. நீ நல்லா நேக்கா நீ அப்படியே பேசிக்கிட்டு மருமகளே என்ன பொம்பளை வில்லியா பார்த்தா நல்லா இருக்குமா? ஆம்பளைன்னா அப்படி இருக்கணும். நீங்க சாதாரண ஆள் கிடையாது. மாமனார். ஓகே அப்படி போங்க. சாப்பாடு ரெடியா? வேற மாதிரி இருக்கு. என்கிட்ட காட்டக்கூடாது. விளக்கமாறு பிஞ்சு போ. உங்க மருமக வீட்டோட நிப்பாட்டிக்கணும். என்கிட்ட எல்லாம் யூட்டர் அடிச்சு வந்தா அவ்வளவுதான். வண்டி அப்சைட் டவுனா உருட்டி விட்டுருவேன் பாத்துக்க. ஓகே. நம்மளையும் முடிவெடுக்க விட மாட்டேங்கிறாங்க. நம்மள சொல்லியே எல்லா வேலையும் பண்றாங்க. மாமனாரு என்னம்மா? உப்புமா வைக்கலான்னு இருக்கேன். போய் ரவை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. ரவை வாங்கிட்டு வா. ப்ளீஸ் போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. டக்குன்னு வந்துருங்க. தண்ணியை ஊத்தி வச்சிட்டேன். இந்தாமா. டபுள் ரோஸ்டடா? டபுள் ரோஸ்டட் தானே? தெரியுமா? வாசிப்பீங்களா? பிராண்டட் நான் பார்த்தேன். சரி ஓகே. என்ன? வெங்காயம் மறந்துட்டேங்க. கடுகு மறந்துட்டேங்க. இந்தா வாங்கிட்டு வரேன். கருவேப்பிலை மறந்துட்டேங்க. கருவேப்பிலை எல்லாம் பண்ணலாமா? இல்லங்க, கருவேப்பிலை தாங்க அந்த உப்புமாவுக்கே டேஸ்ட். அப்படியே மறந்த? கறி லீவ்ஸ் தான். அப்படியே மறந்தேங்கற நானு. நீ பாத்திருக்கியா? பாத்துறீங்க. உப்புமாக்கு தேவை தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, ரவை எல்லாம் தேவை. எதுவுமே இல்லாம உப்புமா செய்யறேன்னு வந்து நிக்க நீ. சரி என்ன இருக்குன்னு பாத்துட்டு இருக்கு இது இல்ல இதெல்லாம் எல்லாமே வேணும் லிஸ்ட் போட்டு நான் பண்ணி தந்தறேன். போதும் எல்லாம் வாங்கியாச்சு. இல்லங்க, எனக்கு ஏதோ ஒன்னு மறந்தேன். அது என்னங்கறத மறந்துட்டேன். என்ன நைட் என்னங்க சாப்பிடுறீங்க? நீங்க உனக்கு என்ன விருப்பமோ செஞ்சு நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். மதியம் தான் அரைச்சேன், புளிச்சிருக்காது. சப்பாத்திக்கு குருமா வைக்கணுங்க, டைம் ஆகுமே. கஞ்சி காய்ச்சி வச்சிரு. கஞ்சி எனக்கு உல வைக்க தெரியாதுங்க. வடிக்கிறப்ப நீங்க வடிக்கிறீங்களா? உனக்கு என்ன முடியுமோ என்ன தெரியுமோ நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்கங்க. பேசாம மேகி சாப்பிடுறீங்களா? சரி மேகி போய் வாங்கிட்டு வந்துருங்க. இல்லன்னா அப்புறம் எதுக்கு சொல்ற மேகி வாங்கிட்டு வாங்குறாருமா? கடைக்கு போக சொல்றதுக்கு என்ன? வாங்கி தானங்க சாப்பிடணும். சரி விடுமா. கடையில சாப்பிட்டு போமா பேசாம. கரெக்ட். என்னங்க பண்றது? கடையில போட்டு சாப்பிடலாம். மாசத்துல 15 நாள் ஆர்டர் போட்டு காசு பாதி அதுல போயிடுது. சாப்பாட்டுக்கு தான் போகுது. சரி நீ ஏதாவது செய்யப்ப. நான் செய்யறேன். அந்த தோசை ஊத்தி தரேன். ஓகேவா? சரி தோசை ஊத்தி. முதல்லயே சொன்னேன் தோசை அது இது ஏதாவது பேசிட்டு இப்ப திருப்பி தோசை ஊத்து. ஏங்க நாளைக்கு மதியம் என்னங்க சாப்பிடுறீங்க? சாப்பாடே எனக்கு வேணாம். இல்ல எனக்கு வேணாம், இந்த உலகமே எனக்கு வேணாம். நான் வேற எங்கயாவது போறேன். இருங்க சாப்பாடு விஷயம் யோசிச்சே மண்டை வலியா இருக்கு. இருங்க. நான் வளர்றேன்.